Friends, welcome my YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா chicken gravy செய்றோம். அதுக்காக எண்ணெய் ஊத்திருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கசகசா பட்டை அதெல்லாம் சேர்த்திக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் ஒரு 4 எடுத்து கீறி வச்சிருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஆனியன் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் 1/2 ஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு போய் பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கறி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விடலாம். இது நம்ம கூட்டு அரைக்காமல் சிம்பிளாக எப்படி கிரேவி பண்ணுறதுன்றது இந்த வீடியோ. இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்திக்கலாம். கறி மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறதுனால மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நம்ம தேங்காய் அரைக்காதனால லைட்டாக தண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாதத்துக்கு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி நல்லா வேக விடலாம். வாங்க இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வாசனை. நம்மளுக்கு ரைஸ் கட்டுறதுனால இந்த தண்ணி பதம் இருந்தால் நம்மளுக்கு போதும்.
கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சாப்பிடலாம். நல்ல சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். என்னோடய குக்கிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.